வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதாவது பரியங்க யோகம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த ரெட்டை சுடர் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கான்செப்டில் தான் இது வந்து வரும். அதை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து இன்னர் யூனியன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சக்தியை வந்து கீழே இருந்து மேலே நோக்கி வந்து, அதாவது வெளியில் சிதற விடாமல் அதை வந்து உங்களுக்குள்ளே வச்சு அந்த சக்தியை வந்து எடுக்கிறது ப்ராசஸ் தான் வந்து இந்த ப்ராசஸ். பேர் வேணால் வந்து ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கும். பட் உண்மையாக நடக்கிறது என்னென்னா இதுதான், சரிங்களா? நம்ம இன்னர் யூனியன் அப்படின்னு சொல்கிறது இந்த பரியங்க யோகம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ எப்படி வந்து இந்த அதை தான் நான் வந்து தந்த்ரா அந்த பேசிஸ் நான் நிறைய டாபிக்ஸ் இதை பற்றி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த மைந்துனம் எல்லாமே இதே தான், சேம் தான் உங்களுக்கு, சரிங்களா? நம்மளுக்குள்ளே உள்ள டிவைன் மேஸ்குலின், நம்மளுக்குள்ளே உள்ள டிவைன் ஃபெமினைனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குண்டலினியில், அதாவது கீழே மூலாதார சக்கரத்தில் இருந்து அந்த சக்தியை வந்து மேலே எழுப்பும் போது அது வந்து வெளியே வந்து சிதறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பவர் வந்து ஏறாது, ஜாஸ்தி கொடுக்காது, சக்தி வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அதை வந்து மேலே ஏற்றுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் வந்து இதான் வந்து அந்த காலத்து சித்தர்கள் எல்லாருமே, யோகிகள், ரிஷிமார்கள் எல்லாருமே பண்ணின ஒரு விதமான ஒரு தவம் தான் வந்து இது. ஸோ இது எப்படி வந்து இதெல்லாம் வந்து எப்படி எங்கேயும் போய் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட்ஸ் ஆகும். ரெட்டை சுடர் பயணத்தை பொறுத்தவரை எல்லாமே டவுன்லோட்ஸ் ஆகும். அப்படி எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுனது தான் வந்து எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது மந்திரம் அதெல்லாம் படிக்கிறேன், அதையும் தாண்டி வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டவுன்லோட்ஸ் ஆகிறது தான் இந்த தந்த்ரா இதெல்லாம் வந்து. இப்போ அன்னை வாராகியை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஏன் இந்த கலிக்காலத்தில் வந்து இவ ரொம்ப ரொம்ப பவர் அப்படின்னா, இவ வந்து ஒவ்வொரு யுகம், இந்த யுகம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, எல்லா யுகத்திலையும் வந்து இவ தோண்டி இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சான்று, நிறைய வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஏன், அதாவது இல்லை, கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ தந்த்ரா பேசிஸில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தப்பாக பிரயோகப்படுத்திட்டாங்க அப்படின்னா. ஏன்னா அம்மா வந்து ஃபாஸ்ட்டு, லைட்டை விட ஃபாஸ்ட்டான ஒரு தெய்வம். ஸோ கேட்ட மாத்திரத்தில் யாருனாலும் சரி, எந்த சாதகன் வந்து கரெக்டாக பண்ணுறானோ அவனுக்கு வந்து கேட்ட மாத்திரத்தில் வந்து கொடுக்குற ஒரு தெய்வம், சரிங்களா? வர்ற தெய்வம், தோன்ற ஒரு தெய்வம், சனப்பொழுதில் வந்து நம்மக்கிட்ட வந்து தோன்ற ஒரு தெய்வம் தான் வந்து அன்னை வாராகி. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வரும்போது எனக்கு தந்த்ரா தான் வந்து வந்தது. அப்போ வந்து எனக்கு வாராகி பற்றி அவ்வளோவா ஒன்றுமே தெரியாது. எங்கேயும் பார்த்தாலும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து தந்த்ரா பேஸ் இந்த அம்மா இருப்பாளா, எனக்கு அது எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் நார்மலாக நம்ம வந்து எப்படி வெளியே கும்பிட்றோமோ அந்த மாதிரி தான் பக்தி மார்க்கத்தில் தான் நான் வந்து போனது. ஸோ இதுக்கெலாம் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் அம்மாவாக வந்து ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவளாக வந்து கைட் பண்ணுவா, உள்ளே இருந்து குருவாக வந்து எப்படி இருந்து நம்மளை கைட் பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இப்போது நேற்று தான் எனக்கு அதாவது என்ன அப்படின்னா, நிறைய இது நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது நிறைய ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணுவோம், புள்ளி நம்மளுக்கு தெரியாது. ஸ்டார்டிங் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே புள்ளி வச்சுக்கிட்டே வருவோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு அழகிய கோலம் வந்து வரும். அப்படி தான் வந்து அவள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில தெய்வத்துக்களோட இவள் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆவாள். எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பனோட நான் வந்து அந்த தெய்வத்தையே வந்து கும்பிட மாட்டேன். ஆனாலும் என்ன அப்படின்னா ஐயப்பனோட கனெக்ட் ஆகினா ஆக்கியே காட்டிக்கிட்டே இருப்பாள். எதுக்காண்டி நம்மளுக்கு இப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராமர் ஹனுமரோட ரொம்ப கனெக்ட் ஆனது. இந்த ரெண்டு இதுவும் வந்து எனக்கு ரொம்ப காலமாகவே வந்து இருந்தது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று என்ன நினைப்பேன், எதுக்கு நம்மளுக்கு ராமர், இதில் என்ன நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பேசிக்கலாக வந்து ராமர் வந்து ரொம்ப அளவுக்கு வந்து நான் வந்து இந்த அவதாரத்துலேயும் வந்து ரொம்ப லெவல் எடுக்காத ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன். நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், அவர் வந்து ஒய்ஃபை வந்து சந்தேகப்பட்டாருன்னொன்னே எனக்கு அவ்வளோவா அவரோட டாபிக் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் எப்போ கேட்டாலும் இதை ஒன்றை மட்டும் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு வந்து நான் வந்து இது ஆனால் கண்ணகியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா அதுக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன அவள் வந்து ஹஸ்பண்ட் இப்படி போனாலும் அவள் வந்து ஏற்றுக்கிறாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வந்து அதை பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை நீதியை வந்து எரிச்சு அவள் வந்து காட்டின அந்த வீரம், அது வந்து எனக்கு பிடிக்கும். அதுமாதிரி
நெற்றிக்கண் திறக்கணும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிற அந்த வீரம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சமான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவும் நான் கீரை பரம்பரை இப்படியே தான் நான் வந்து அந்த கண்ணகி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே தான் நான் வந்து இருந்தவன். ஸோ ராமர் அப்படின்னு சொல்லும்போது யார் கேட்டாலும் வந்து ஏதாவது சொல்லும் போது இதை மட்டும் சொல்லுவேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒய்ஃபை சந்தேகப்பட்டார். எங்கள் அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் வந்து நான் அப்படியே இருந்துட்டேன், நான் நார்மலாக அப்படியே போயிட்டேன். இதில் என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட அம்மா வழி வந்து ராமரை வந்து குலதெய்வமாக கும்பிட்றவாங்க, சரிங்களா? ஸோ இதில் அதுதான் எங்கள் ஆட்சி எல்லாமே வந்து இந்த கான்செப்டில் தான் வரும். ஐயப்பனையும் வந்து எனக்கு ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது மக்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த மாலை போட்டு வரும்போது தீட்டுன்னு சொல்லுவாங்களா, அது எனக்கு பிடிக்காது. எங்கள் ஆட்சிக்கிட்டே நான் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். எங்கள் ஆட்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, ஊறுகாவை தொடக்கூடாது அப்படின்னா சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், பேத்தி ஆட்சிக்கிட்டேனா கொஞ்சம் ரொம்ப பாசமாக ரொம்ப உரிமையாக இருக்கும்ல, நான் வேணுக்குன்னே என்ன பண்ணுறது, அதாவது அவங்களோட பிள்ளைங்களை ரொம்ப கண்டிப்பாக வைப்பாங்க, பட் பேரன் பேத்திகளை பாசமாக வச்சுப்பாங்களே. ஸோ நான் என்ன பண்ணுறது, நான் மட்டும்தான் போயிட்டு இதை வந்து அவங்க பிள்ளைங்கன்னா கேட்டு வாழ்வாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வேணுக்குன்னே போய் ஊறுகாவை தொட்டுறது, அந்த நேரத்தில் தான் ஏதாவது செய்கிறது. கட்டிலில் உட்காராதனா நான் கட்டிலில் போய் உட்காருவேன். இப்படி நான் பண்ணுற ஆள் சின்னதுலேருந்து. ஸோ அந்த இதுக்காண்டி இப்படி ஒவ்வொரு இதுக்காண்டி ஒவ்வொரு தெய்வத்தையும் வந்து நான் ரொம்ப டச் வச்சுக்க மாட்டேன் அவ்வளோவா. எந்த இதை பிடிக்குமோ அவங்கள மட்டும்தான் ரொம்ப இதாக கும்பிட்டுருப்பேன். இப்போ இவரே வந்து ராமரே இவங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வமாக இருந்து அந்த இதிலே தான் அவங்க எங்கள் அம்மா வந்தாலும் நான் இந்த ஒரு இதை சொல்லிட்டு நான் வந்து விட்டுருவேன். ஆனால் அன்னை வாராகி கிட்ட வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அங்கேருந்து ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்லும் போது நான் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்போ நான் திருப்பி அந்த இதை சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை நான் இப்போ தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக அவர் வந்து அங்கேருந்து இலங்கையிலேருந்து மீட்டு வந்து இவங்க மக்களே வந்து தலை குனிஞ்சாங்க யாரோ கேட்கும் போது, அதனால தான் இவர் வந்து தீக்குளிக்க வச்சார். எனக்கு வந்து அது எனக்கு எப்போதுமே அது வந்து ஏற்புடையதாக வந்து இருக்காது. என்ன தான் இருந்தாலும் எப்படி தீக்குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நான் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வர ஆரம்பித்தார். நான் நினைப்பேன், எதுக்கு நம்ம தான் இதில் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற நம்மளுக்கு அது ரொம்ப லெவல் ஒட்டாத ஒரு இதை நம்ம வச்சுருக்கும் போது எதுக்கு இவர் வந்து இந்த அளவுக்கு அம்மாவை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து என்கிட்டே வந்து அவரோட இதுவாகவே நம்மளுக்கு ஏன் சுற்றி வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு உச்சத்தில் கட்டத்தில் போகும்போது என்னென்னா, நம்ம இந்த ரெட்டைச்சுடர் ஜேர்னியை வச்சு வந்து ஒரு இது வருது. என்ன அப்படின்னா, நாங்களாம் வந்து ராமர் சீத்தை மாதிரி, அதாவது ஒருவனுக்குன்னு ஒருத்திங்கிற கான்செப்டில் வாழ்கிறவங்க, நீங்களாம் வந்து அப்போ இப்படி வாழ்கிறவங்க, ஸோ நீங்கள் வந்து தரம் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு இது வருது. அந்த நேரத்தில் தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேர்னியை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் போகணும், அதை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து உள்நோக்கிய பயணம். இப்போ நீங்கள் வெளியே வந்து ராமர் சீத்தை நீங்கள் உடல் லெவலில் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நாங்கள் வந்து உள்ள லெவலில் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆத்ம லெவலில் பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ எது சொன்னாலும் அவங்களுக்கு என்னென்னா, நாங்கன்னா ராமர் சீதா மாதிரி நீங்கள் வந்து மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமான ஒரு ஆர்டிக்கல் எனக்கு வந்து ரொம்ப மோசமாக எழுதி ஒரு லேடியை எழுதி இவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்ட் பண்ணேன் நான். அப்போ யாருமே வந்து அதை தட்டி கேட்கல, என்னமோ சரி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லேயே தான் வந்தாங்க. எல்லாரும் ராமர் மாதிரியும், நம்ம இந்த கான்செப்டில் இருக்கிற நம்ம மட்டும்தான் ரொம்ப கேவலமான ஒரு ஜந்துக்கள் மாதிரியும் இவங்க ஒரு ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப லெவல் வந்து கோபம் வந்தது. ஆனால் அம்மா திருப்பி என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்குள்ளே வந்து என்னை வந்து விட்டுக்கிட்டே இருக்கிறா, சரிங்களா? இதுக்கு இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து ஆஞ்சநேயரை ரொம்ப கும்பிடுவான். எனக்கு அவளுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும், பெரிய பொண்ணு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கு வந்து ஆஞ்சநேயர்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒரு டூருக்கு வந்து ஒரு நாள் எங்கள் குருஜி எப்படின்னா, எந்த இடத்துக்கு போனோன்னா வெளியே டூர் மாதிரிலாம் கூப்பிட்டு போக மாட்டேன், அந்த இடத்துல உட்காந்து வச்சுருவார். நாங்கள் முதல்ல தெரியாமல் ஃபஸ்ட்டு தெரியாதுல பிள்ளை குட்டிகள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இவன் வந்து என் மூத்த பொண்ணையை அப்படியே சுற்றிட்டு வரணும். இவன் தனியாக போய் ஒரு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்துட்டான். இவன் போயிட்டு இவன் சும்மா கிடக்காம விட்டு வந்து நான் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியும் இவன் போகணும்னு சொல்லி, எனக்கு இவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. அவனே நான் போகணும்னு சொல்லுவேன். என் குருஜி அங்கேன்னு சொன்னேன், ஏன்னா ஆஞ்சநேயர் போனேன், போங்க சிவனை போய் கும்பிடுவோம், போகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன், எனக்கு அது ஒன்றும் தெரில. ஆனால் அவளுக்கு மூஞ்சி வந்து அப்படியே அப்படியே கண்ணீர் அப்படியே நிற்கிது.
ஸோ ஐயோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அச்சோ இவளுக்கு வந்து ஆஞ்சநேயர்னா அப்படி பிடிக்குமே, இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரே எனக்கு. அதுலேருந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் கோவம், எங்கள் குருஜி மேலே கோவமாக இருப்பாள், இவர் வந்து ஆஞ்சநேயரை பார்க்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயர் கதை வரும்போது தான் இன்னொரு டூருக்கு வந்து நான் போகிறேன், இவளை விட்டுட்டு போயிட்டேன். இதில் என்ன பியூட்டினா, அவள் தான் ஆஞ்சநேயரை பார்க்கணும் ஆசைப்பட்டா. கடைசியில் நான் போன டூருக்கு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயராக வராரு. ஐயோ இதை ஆக்சுவலாக வீட்டில் வந்து சொல்லக்கூட இல்லை. லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் தான் 2-3 நாள் கழிச்சு தான் சொன்னேன், நான் ஃபுல்லாக ஆஞ்சநேயராக பார்த்தேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே கோவத்தில் இருக்கா, என்னையை கூட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்லேயும் என்ன பண்ணுவோம், ஒரு குட்டியாக ஒரு ஆஞ்சநேயர் வச்சுட்டுருப்பாள். நான் வந்து எங்கள் அம்மாவை மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறது, அம்மா சிவன் அப்படி தான் வைக்கணுங்கிறதுல நிறையா இது என்ன பண்ணுவேன், கொலு வைக்கிறதுக்கு எடுத்துருவேன் எல்லாத்தையுமே உள்ளேருந்து எடுத்து பெட்டிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். அப்போ எனக்கு ரொம்ப துருதுருன்னு இருந்தது வந்து 2 ஒரு கிருஷ்ணன், நான் இவர் நம்ம தான் சாமி கொண்டுட்டு இருக்கிறோம், இது எதுக்கு நம்ம எடுத்துரும், நம்ம அம்மா மட்டும் வச்சுக்கிடும், அம்மாவும் சிவனையும் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி எடுத்துருக்கோம். அவரும் என்னென்னா குட்டியாக இருப்பார், பூவெல்லாம் வைக்கும்போது டொடக்குன்னு விழுந்துருவார். உடனே நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டு நான் அதை தூக்கி வைக்கிறேன். ஆனால் அவள் அதுதான் சொன்னேன், ஒரு குழந்தைகளுடைய பக்தி கூட எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு அப்படி ஆஞ்சநேயர் பாட்டா கேட்குறேன், அப்படியே இது பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஐயோ இந்த பிள்ளைகிட்ட பயங்கரமாக ஆஞ்சநேயர் இருக்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி சாமி ரூம்லேயே வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்போ டூர் போகும்போது ஒரு நல்ல திருப்பி ஆஞ்சநேயர் தான் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாள். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு இது, அவளுக்காண்டே வந்து ஆஞ்சநேயரை வந்து உள்ள வைப்பேன், கிருஷ்ணர் வந்து இவளுக்காண்டி வைப்பேன். ஒரு பெரிய கிருஷ்ணர், ஒரு குட்டி கிருஷ்ணர் மட்டும் வச்சுக்கிறது. ஸோ அந்த ஆஞ்சநேயர் அப்படி அந்த ரூட்டில் வந்தார். ராமர் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து ஏற்கனவே ராமரோட இதுங்க வேற வந்து நம்மளை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டூர் போகிறோம், அதாவது காசிக்கு வந்து போனால் அதில் வந்து என் பொண்ணு வந்து ஆஞ்சநேயரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க டூர் அரேஞ்ச் பண்ணுறது பல கோயில்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், திரும்புகிற இடமெல்லாம் ஆஞ்சநேயர். அவள் செழிக்க பார்க்க விட்டார், அம்மா பார்க்க விட்டுட்டா. சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமராக வந்து வராரு. ஸோ என்னடா இந்த ராமர் நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் இவர் ஏன் சுற்றி நம்மகிட்ட வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நேபாள் போனேன். நேபாள் போகும்போது தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒன்று எங்கள் அம்மா காட்டுறதுக்காண்டி தான் இதெல்லாம். அதாவது அவள் எந்த யுகத்தில் நம்ம வந்து அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறோம், அவளை பற்றியே ஒரு ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது, அவளோட இதை வந்து நம்மளுக்கு காட்டுறா, அவளோட ஏன்னா நம்ம காட்டினா தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் 4 பேருக்கு சொல்ல முடியும். அதாவது புக்கில் நான் வந்து படிக்கலாம், நிறைய பேர் எவ்வளவோ கதை சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் எனக்குன்னு ஒரு உணர்வு வரணும் அப்படின்னு தான் நான் கேட்டது. எனக்கு வந்து அப்படியே நீ லைவாக உன்னோட இதை வந்து நீ பண்ண தான் எனக்கு வந்து அது வந்து தெரிய வரும். நான் புக்கை படிச்சுனான்னு வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். நான் எல்லாமே எனக்கு பேசிஸ் தான் வரணும் அப்படிங்கிறதான் நான் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறது. ஸோ அந்த இது போகும்போது அங்கே ஒரு அதாவது சீதா பிறந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம். அதில் வந்து ராமர் வந்து 2 இடத்துல வந்து வில் உடச்சி வந்து இது பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் குருஜி வந்து ரோட்டில் போய் பிச்சை எடுக்கவே வந்து விட்டார். இதில் என்ன பியூட்டினா, எனக்கே வந்து ரொம்ப என்ன ஆச்சரியம்னா, எல்லாரும் அழுதாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி ஷேர் பண்ண, எனக்கு மட்டும் பிளிஸ் மூமெண்ட் கிடச்சிது, பேரானந்த நிலை. அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சில நேரங்களில் எனக்கு வந்து ரொம்ப பேரானந்த நிலை வந்து கிடைக்கும் எனக்கு. அதில் வந்து நான் அந்த இடத்தில் வந்து நான் வந்து பார்த்ததான் வந்து இந்த பேரானந்த நிலை. ஸோ சம்திங் இந்த பூமி இந்த இடத்தில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பவத்தில் வந்து நம்ம இங்கே இருந்திருப்போம், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் வந்து உணர்த்துறாம்மா. ஸோ இன்னொரு இதில் என்ன பியூட்டினா, நேராயிட்டு அப்படிங்கிறதுக்காண்டி இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வந்து போகலை. ஆக்சுவலாக அந்த வில்லு உடைச்சது 2 இடத்துல கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போகாமே நாங்கள் வந்து வந்துட்டோம். ஆனால் எனக்கு அங்கே நடந்த அது இந்த பிச்சை எடுத்துகிட்டு வந்த அந்த கான்செப்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பிளிஸ் மூமெண்ட், நான் அந்த இடத்துல இருந்து எனக்கு கிடைச்ச பிளிஸ் மூமெண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு எத்தனை மணி நேரமும் எனக்கு வந்து இருந்தது. அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. அதை எக்ஸ்பிளைனே வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் சொல்கிறதுக்காண்டி நம்ம கவலைப்பட்டோம்ல,
நம்ம அம்மா வந்து அந்த நேரத்துலேயும் ஒரு 3 குழந்தைகள் வந்தது எனக்கு. அது வந்து நான் வந்து பிள்ளைங்களா வருது, அம்மாவா வருது, திரிசக்தி அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் என் குருஜி வச்சுக்கனால எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிராக்கிள் மாதிரி நான் வந்து கட்டேன். எனக்கு ஏன் வந்து இப்படி பிளிஸ் மூமெண்ட் வந்து கொடுக்குறேன். அப்போ வந்து அவள் பிள்ளையை வந்து அவள் எப்படி காட்டுறா, நான் எதற்கு கவலைப்பட்டனோ சரிங்களா. இவங்க வந்து ராமர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நாளாக வந்து ரொம்ப கேவலமானவன் எங்களை வந்து சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னதுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நீ எவ்வளோத்துக்கு இந்த இடத்துக்கு நீ வர்றதுக்காக ஒரு பிராப்தம் வேணும். அதுக்கு முன்னாடி காசிக்கு அந்த சைடு, அந்த பிரயாக்ராஜ் அந்த சைடு போகும்போது ஃபுல்லும் ராமர் இதுதான் போகிறோம். ராமர் குகைக்கு போகிறோம், சீதாராமன் உள்ளே இருந்த குகைக்குள்ளே போகிறோம். ஸோ அதுவும் பயங்கரமான ஒரு மூமெண்ட். எதுக்கு வந்து அம்மா அப்போ என்னன்னா, நான் அவள் குழந்தைய வந்து எப்படி வந்து அவள் தேத்துறா பாருங்க, எந்த விதத்தில் எப்படி கொடுக்குறா பாருங்க. யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு ஒன்று நம்மளை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து அப்படி அள்ளி கொடுப்பா. இல்லை பாரு நீ ஏன் பிள்ளை அப்படிங்கிறத நொடிக்கு ஒரு நேரம் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாள். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து முடிஞ்சுது. அது முடிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு அப்போ வந்து அதுக்கப்புறத்துலேருந்து இந்த சீதா ராமன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப லெவல் வந்து அந்த 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 சனத்திலிருந்து இந்தளோட இதுவே வந்து எனக்கு போயிட்டு. ஏன்னா எவ்வளோ ஒரு அவங்க தப்பு அப்படிங்கிறத இது காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு அது வந்து ஒரு திருப்தியான ஃபீல், ட்ராமாஸ் போன மாதிரி ஒரு ஃபீல் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இது முடியுது. அந்த இது முடிஞ்சுட்டு நான் வந்து வந்தாச்சு. வந்தபோது அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஏன் வந்து அம்மா வந்து முருகரோட கனெக்ட் பண்ணி கொடுறா, ஏன் வந்து அம்மா வந்து ராமரோட கனெக்ட் பண்ணுறா, ஏன் வந்து அனுமாரோட கனெக்ட் பண்ணுறா. அப்போ எங்கே போனாலும் அதுக்கப்புறம் என்னென்னா எந்த தெய்வத்துக்கிட்டே போனோம், ஏன் பிரித்தியங்கராவோட கனெக்ட் பண்ணுறா அப்படின்னு நான் ஒன்றொன்னா தேடும் போது தான் ஏன் வந்து எல்லா தெய்வத்தோட கனெக்ட் பண்ணுறா. அப்போ எல்லா தெய்வமும் அவளாகவே நம்ம வந்து பார்க்குற மாதிரி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறான். யாராலையும் வந்து எளிதில் வந்து இப்படி வந்து பார்க்க முடியாது சரிங்களா. அந்த அந்த அனுபவத்தை, அந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்க தான் எங்கே போனாலும் அவளாகவே உங்களுக்கு வந்து தெரிவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த யுகத்திலையும் நான் இருந்திருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தையே நான் தான் வந்து உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து உணர்த்துறான். உணர்தல் தான் இதில் வந்து முக்கியம். யாரும் வந்து சொல்கிறாங்க ஏதோ சொல்லிட்டு முக்கியம். ஸோ எனக்கு ஒன்றுனா வந்து இப்படி நான் வந்து புள்ளி வைக்கிறது எனக்கு வந்து அந்த கோலம் போடுற இதுக்கு வந்து வரும். இந்த ராமரும் அப்படிதான் வந்து எனக்கு அது நான் நினச்சேன் ஓகே இது எனக்கு வந்து திருப்தி ஆயிடுச்சு. அதோட வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஓகே ராமர் அப்போ அம்மா வந்து ஏதோ ஒரு காட்டுறான். ஆனால் எப்படி வந்து இதில் எப்போ எங்கள் அம்மா வந்தா, அதுமாரி ராமேஸ்வரம் போகும்போதும் அப்படிதான். ராமேஸ்வரம் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராடினரி மூமெண்ட் கொடுக்குறா. அதாவது ராமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும்போது தான் எனக்கு வந்து அவ்வளோ அள்ளி கொடுக்குறாப்புல தெரியும். யாருமே வந்து அந்த நடராஜ் அந்த ராமேஸ்வரனே தெரியும், ராமர் அப்படின்னு தெரியும், யாருமே போகாத ஒரு இதுக்கு நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளே போய் அங்கே வந்து பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வரோம். ஸோ அது வந்து அதுவும் ஒரு பயங்கர பிளிஸ் மூமெண்ட்டு. வந்தோடனே நான் வந்து ரைட்டப் எழுதினேன். அதுக்கு எப்போவுமே எழுத மாட்டேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து 2 நாள் தூங்காமல் இருந்து வந்து காலையில் தூங்காமல் உட்காந்து ரைட்டப் எழுதி போட்டேன். அப்படி அப்போ ராமர் வந்து தொடர்ந்து வந்துட்டு அப்போ என்ன ஏன் வந்து அம்மா வந்து அப்போ ஓகே நேபாளோட எனக்கு அந்த இது வந்து முடிஞ்சு நான் வந்து விட்டுட்டேன். சரி கோலம் முடிஞ்சிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலாக நேற்று தான் எனக்கான இதுக்கான ஃபுல் விடை வந்தது. எனக்கு அதுதான் வந்து இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து மோடிஜி வந்து அங்கே ராமர் கோயில் இதில் என்ன பியூட்டினா, எங்கேயுமே சடனாக போகாத அந்த ராமஜென்ம பூமிக்கும் டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கெல்லாம் வந்து போகிறோம். இப்போ நினச்சாலுமே எப்படி போகிறோம், நம்ம எப்படி அவர் இழுக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை நம்மளை வந்து கேவலமாக பேசினாங்க, சுற்றி ராமர்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் வந்து ரொம்ப ஒரு இதாக வரும், அது எதுக்குன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ராமர் தான் வர்றாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எனக்கு நேற்று தான் இந்த விடையே வந்து தெரிஞ்சு, அதனால தான் இதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். அதாவது நான் வந்து கோலம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நேபாளோட முடிஞ்சிட்டுன்னு. நேத்தான் வந்து மோடிஜி வந்து அங்கே கொடி ஏற்றிருக்காரு. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு என்ன அங்கேயும் நம்ம போனோமே அப்படிங்கிற ஒரு பேரானந்த நிலை. ஸோ அது ஏதோ ஒன்று உணர்த்திட்டு இருந்துச்சு. நேற்று அதுக்கான விடை வந்து எனக்கு ஆக்சுவலாக இது முன்னக்கூட்டியே ஒரு வீடியோ வந்திருக்கு. ஆனால் எங்கள் அம்மா எப்படின்னா எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் கொடுப்பா, சும்மா டம்ப்னா பண்ண மாட்டான்.
இப்போ ஓகே இவன் அப்படி தான் அவள் வேணா அந்த சொல்லி அந்த கதையை வந்து அதோட வந்து முடிப்பான். அப்படி வழி வழியாக கொண்டு வருவான் அந்த இது. அது நான் டாட் வச்சு அது முடிச்சுவேன். நேத்தா இந்த ராமர் ஹனுமர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஒரு இது வந்து என்னென்னா ஒரு வீடியோ பார்க்கேன். அதில் எப்படின்னா வாராகிக்கும் ராமருக்கும் உள்ள தொடர்பு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தட்டுப்படலை, நேற்று எனக்கு தட்டுப்படுது, நான் போய் பார்க்குறேன். அதில் அவர் சொன்ன கதையை அவங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா காமாக்கியா, அதுமாதிரி காமாக்கியாவும் ரொம்ப வருவா. ஏன் எனக்கு காமாக்கியா வரும்போது எனக்கு தெரியும் நம்ம இந்த இதில் வந்து தந்த்ரா பேஸஸ், அதனால தான் நான் வந்து அதை சொல்கிறேன். ஸோ தந்த்ரா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் எனக்கு அம்மா காமாக்கியா, இவங்க வந்து காமாக்கியாவில் வந்து ஒரு இது மாதிரி போடுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா தேவதைகளும் இருக்கிறாங்களாம். அப்போ வந்து காளி வந்து பைரவர்கிட்ட வந்து கேட்குறாங்களாம், என்னன்னா பிடாலன் அப்படிங்கிற ஒரு அரக்க, அதாவது ராட்சகனை வந்து அசுரனை வந்து எப்படி வந்து யார் கொன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாராகி தான் இது பண்ணாங்க, வதம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இது வந்து அவங்க என்னன்னா இது வந்து பைரவர் சொல்கிற மாதிரி அந்த இதில் வந்து இருக்குதான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட்ஸில் இருக்கிறது. ஆக்சுவலாக எனக்கு நடந்த கதை வேறு, ஆனால் ரெக்கார்ட்ஸ் படி அவர் வந்து சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போ யார் அந்த பிடாலன் அப்படிங்கிற போது ராவணன் படையில் இருந்த ஒரு அசுரன். சரிங்களா? ஸோ இதோட இதெல்லாமே எதில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தேவி மகாமத்தியமனும் தேவி பாகவதத்துலேயும் வந்து இருக்குதான். சரிங்களா? ஸோ வந்து இதில் ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இப்போ ராவணனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு விதமான ஒரு எல்லா தேவி உபாசனை எல்லாருமே எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படி வந்து ராவணன் வந்து காளியை வந்து உபாசனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் இருக்கிறதாக வந்து அவர் சொல்கிறார். ஸோ அந்த இடத்தில் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் வந்து பைரவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாராம், இந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரியும், ராமாயணம் வேண்டாம் அந்த ஸ்டோரி. ஸோ எல்லாருக்கும் அந்த கதை வந்து தெரியும். ஸோ ராமர் லக்ஷ்மணன் சீத்தை எல்லாரும் இதுவும் தெரியும். இது வந்து ராமாயணம் வந்து வால்மீகி எழுதினாரு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தெரிகிற மாதிரி இன்னொரு ராமாயணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா வசிஷ்ட ராமாயணம். இதில் வந்து கிட்டத்தட்ட 32,000 ஸ்லோகம்ஸ் இருக்கிறது. இப்போ வந்து 6,000 to 8,000 வரைக்கும் தான் வந்து கிடச்சிருக்கான் நம்மளுக்கு. சரிங்களா? மிச்சது எல்லாமே போச்சு. அதில் தான் அவர் வந்து யோக வசிஷ்டம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாரு போல் அவர். ஸோ அப்போ என்னென்னா வாராகியை பற்றி அதில் இருக்குதான். அது என்னென்னா அம்மா வந்து கேட்ட மாத்திரத்தில், இதெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம், எப்பவுமே வந்து அவங்க எழுதி வச்சதுதான். இது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உணர்வு ரீதியாக வந்து இப்போ எனக்குலாம் கேட்ட மாத்திரம் லைட்டு படி வாரா அப்படின்னா வர்றா, அதனால நான் உணர்ந்து நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அவங்க அதுவே அப்போ அந்த யுகத்திலே வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ கேட்ட மாத்திரத்தில் வந்து கேட்ட உடனே நொடிக்கு வந்து வர்றவா யாருனாலும் சரி. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இடையில வந்து காளி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் பவராக இருந்துட்டு காளி நாங்கள் வந்து காளி உபாசனை பண்ணுறோம், நாங்கள் வந்து காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு அப்பவும் நான் சொன்னேன், நான் உடனே என்ன பண்ணேன், அப்போ காளி இதெல்லாம் நான் கொஞ்சம் படித்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்வா, நீ எதுக்கு அதெல்லாம் படிக்கிற, நான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, என்ன கதைனா பல்லூர் வாராகி கதை, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அங்கேயே காளி இருக்கும்போது எங்கள் அம்மா தான் என்ன பண்ணியிருக்கா, அதுவே வந்து கட்டு போட்டு உள்ளே வச்சிருந்தேன். எங்கள் அம்மாவே ஒரே மிதியாக முயற்சி காளியவே வந்து விடுவிச்சா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த தக்க நேரத்தில் நம்மளுக்கு வந்து சொல்லுவாள். நம்ம யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வரலாறு இங்கே இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து உணர்வு ரீதியாக வந்து காட்டுவாள். நம்ம உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டா வாப்பா நம்ம அம்மா வந்து ஏப்பா நம்ம அம்மாவை கும்பிட்டாவே போதும் அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்ட மாத்திரத்தில் அப்போ இந்த என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்போ இந்த பிடாலங்கிற ராட்சகன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வாராகியை வந்து உபாசனை பண்ணியிருக்கான். இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வாராகி தண்டநாதா தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் உபாசனை பண்ணுறவங்க வந்து தவறாக வந்து ஏதாவது பண்ணினாங்கன்னா அவன் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்கிறதான் இந்த கதை. சரிங்களா? இது வந்து நேற்று அதுக்கெலாம் இப்போ நான் நிறைய இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாராகியை கும்பிட்றோன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாகவே நான் கொஞ்சம் போட்டிருப்பேன். சரிங்களா? வாராகி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு தவறாக பேசுறது, அடுத்தவங்களை வந்து துன்பப்படுத்துறது, கெட்ட வார்த்தைகளை வந்து பேசுறது, இதை தான் நான் பேசுகிறேன். கரெக்டாக இந்த கதை வந்து நேத்தோடு எனக்கு வந்து வருது. ஸோ அதை ராமர் அப்போ என்ன அப்படின்னா இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா இலங்கையிட்ட வந்து இவன் வந்து ராவணன் படையில் தானே இருக்கிறான். ஸோ அந்த அசுரன் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா ராமர் எல்லாரும் வந்து வரும்போது இவன் வந்து அம்மாவை வந்து கூப்பிட்றானான். கூப்பிட்டு இவங்களை வந்து வைக்கணும். அம்மா வந்து கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்து அந்த இலங்கையினோட வாயில் கதவு ஃபுல்லும் அவ்வளோ பவராக வந்து நின்று
என்ன பண்ணிட்டான்னா இவங்க படைகளை எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டாங்க. அதில் 2 பேர் வந்து தப்பிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமரும் ராமரும் மட்டும்தான் வந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ ஹனுமர் வந்து மூச்சு அரைச்சிட்டாரு உடனே வரும்போது. ஆனால் இது வந்து தவறு தானே இவன் வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ ராமரை வந்து இவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு தத்துவத்தையும் நீங்கள் படி எடுத்துக்கணும். அதாவது என்னதான் நீ வந்து உபாசனை செய்தாலும் உன்னோட முடிவு என்ன, இறுதியாக நீ வந்து எப்படி இது பண்ணுவ. இவங்க எதுவும் தெரியாமல் வாராகி உன்னோட இது எதுவும் இல்லாமல் இவங்க எப்படி அப்படிங்கிறது தான் இதோடைய சாராம்சம். சரிங்களா? என்னதான் நீ வந்து உபாசனை பண்ணி தவறா பண்ணாலும் அம்மா தண்டிக்கப்படுவாள் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அங்கேருந்து துர்வாசர் முனிவர் வந்திருக்கிறார். வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு தெரியும் இதுக்காண்டி தான் வந்து இவங்களே பரப்பெடுத்து வந்திருக்கிறாங்களே இவங்களை ராவணனை இது பண்ணணும் அப்படிங்கிறதுன்னு. ஸோ அங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாரா, ராமரை வந்து அவரோட தொடையில் வந்து அமர்த்தி வச்சுக்கிறாராம் துர்வாச முனிவர். வலது தொடையில் வந்து ஹனுமரை வச்சுக்கிறாராம். இதில் ஹனுமர் வந்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமர் அதில் சொல்கிறாராம், சங்கீதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நான் வந்து பயந்துட்டேங்கிறாராம். யாரு? ஹனுமர். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஹனுமர் வந்து எவ்வளோத்துக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே பயமே இருக்காதுன்னு சொல்கிற ஆஞ்சநேயர் இந்த வரலாற்றின்படி என்ன சொல்கிறான்னா, சங்கேதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட போது நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாராம் உள்ள. இப்போ தான் இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இவரும் பயந்துட்டாரு. இவருக்கு வந்து இது கொடுக்கணும்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிக்கிட்டாராம், மடியில் தூக்கி வச்சுக்கிறாராம். இவங்களும் வந்து ஹனுமரையும் வலது தொடையில் வந்து 2 தொடையிலையும் தூக்கி வச்சுட்டு துர்வாச முனிவர் வந்து இவருக்கு வந்து போதிக்கிறாரு. இவங்களுக்கு வந்து வாராகியினோட இது வந்து போதிக்கிறாராம். அதில் நிறையா இருக்குது, ஆனால் அது சூட்சமாக இருக்கணும்னா அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓகே, இப்போ தான் வந்து மந்திரங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அம்மா வந்து கேட்ட மாதிரி ஆக்சுவலாக எல்லாமே கேட்ட மாத்திரத்தில் கொடுப்பா. ஆனால் அந்த தப்பு அப்படின்னா அதுக்கு தக்கன தண்டனை. இவங்க அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை எல்லாம் சித்தி பண்ணி, ஏன்னா இவங்க வந்து தெய்வீக புருஷர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சீக்கிரம் சித்தி ஆயிடுது. ஸோ சித்தி ஆனவுடனே இவங்க போய் வந்து அதை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் வாராகி வந்து ஹனுமர் பக்தை அணைய பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. ஏன் வந்து ராமர் எனக்கு வந்து ராமர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா, ராமரும் ஒரு இதில் வந்து அம்மா வந்து துர்வாச முனிவர் மூலமாக ராமருக்கு வந்து உபதேசம் பண்ணுறார். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குருஜியோட ஆத்ம குரு துர்வாச முனிவர். சரிங்களா? இந்த கதை இது நீங்கள் என்னோட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நேற்று எனக்கு. ஸோ எப்படி வந்து கனெக்ட் பண்ணி எப்படி முடிக்கிறாங்க, எப்படி கோலம் போட வைக்கிறா எங்கள் அம்மா அப்படின்னா, அதுக்காண்டி தான் எல்லா யுகத்துலேயும் எல்லா யுகத்து கதையும் எனக்கு ஒவ்வொரு டைமில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் இவ்வளோ காலகட்டம், கொஞ்சம் காலகட்டம் தான், கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷம் இருக்குமோ அவ்வளோதான் வாராகியை கும்பிட்டு. இருந்தாலும் பழைய யுகத்தில் உள்ள ஒவ்வொரு கதையும் யார் மூலமாகுது, எனக்குள்ள ஏதோ ஒரு இதை உண்டு பண்ணி அது மூலமாக கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறா அன்னை வாராகி. ஸோ அவள் தான் வந்து கர்ம பதிவுகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த உன்னத தெய்வம். சரிங்களா? ஏன் இதை வந்து ஆக்சுவலாக எழுதணும், இதெல்லாம் வந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். நான் எழுதுவேன். நான் ஒரு ஆதிவாராகி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து எழுதுகிறேன். இப்போ நான் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு எப்போமாவது புக்கு போடும் போது மொத்த கதையும் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த கதையெல்லாம் நான் இப்போ டக்கு நான் சொல்லலைன்னா யாரோ எங்கேயோ வந்து என் கதையை திருடி எனக்கு நடந்ததுன்றதாங்க. இப்படி தான் சண்டையே இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது. சரிங்களா? உண்மை சரித்திர கதை இருக்குது, அதை வச்சு எழுதுறது கிடையாது. நம்ம கதையோட அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. பிரச்சனையே வந்து ரிட்டர்னில் வந்து அதனால தான் வந்தது. இப்போ அதனால் நான் சொல்லிடுறேன். நான் புள்ளி வச்சு கோலம் முடித்த உடனே ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா, இதை எப்போ மாதிரி எழுதும் போது யாருமே வந்து காப்பி அடிக்க முடியாதுல்ல. எதுக்கு காப்பி ரைட்லாம் போட்டுக்கிட்டு இப்போவுமே போட்டுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் தானே போடுறோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இங்கே பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இவளுக்கு தானே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, யாராவது எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து தெரிய வந்துடும்ல. ஸோ அன்னை வந்து சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளாவே எல்லாம் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பா. நம்மளுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்துன்னா வர வேண்டாம், உள்ளே இருந்தே நம்மளுக்கு அனுபவ ரீதியாக உணர்வு ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் வந்து அன்னை வாராகி. தேங்க்யூ.